வணக்கம், இது கிரைம் டைம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி. பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே தனியார் வங்கியில் நகை மதிப்பீட்டாளர் வாடிக்கையாளர்களின் நகைக்கடன் மீது கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அடகு வைத்த நகைகளுக்கு கூடுதல் பணம் அப்ளை செய்து ஆட்டையை போட்ட நகை மதிப்பீட்டாளர் மீது போலீசாரின் அதிரடி நடவடிக்கை பாயுமா? ஹையர் அஃபிஷியல் தான் இதை வந்துட்டு எதாக இருந்தாலும் சொல்ல முடியும். நம்ம சைட்ல இருந்து இதெல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம். மக்களோட கார்டை வாங்கி நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம். இது வரைக்கும் எவ்வளோ மேடம் இதாக இருக்கு? அது வந்து ஹையர் அஃபிஷியல் தான் சார், ஃபுல்லாக முடிச்சு தான் சார் சொல்லுங்கள். அவர் டியூட்டியில் இருக்காருங்களா? யாருங்க சார்? அப்ரைசர் சாமிநாதன் அப்ரைசர் இருக்காருங்க. கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், இது பண்ணி எல்லாத்தையுமே சரி பண்ணிடுவோம் சார். இப்போ டிபார்ட்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கீங்களா மேடம்? போலீஸ் எல்லாமே சார். பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே உள்ள மேலமாத்தூர் கிராமத்தில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா செயல்பட்டு வருகிறது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக செயல்பட்டு வரும் இந்த வங்கியில் குன்னம் மற்றும் ஆலத்தூர் தாலுகாவிற்குட்பட்ட பல்லாயிரக்கணக்கானோர் வாடிக்கையாளர்களாக உள்ளனர். அவர்களில் பெரும்பாலானோர் விவசாயிகள் மற்றும் கூலி தொழிலாளர்கள். அவசர தேவைக்கும் விவசாய பணிகளுக்கும் தங்களிடம் உள்ள நகைகளை அடகு வைத்து இந்த வங்கியில் கடன் பெற்றுள்ளனர். இவ்வாறு பேங்கில் வைக்கும் நகைகளை வைத்து வங்கியின் நகை மதிப்பீட்டாளர் சாமிநாதன் வலை மோசடியில் ஈடுபட்டுள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது. நகை அடகு வைத்து 50,000 கடன் கேட்டால் அந்த நகைக்கு அதிகபட்ச மதிப்பு எவ்வளவோ அதை மதிப்பீடு செய்து கடன் தொகையை ஒதுக்கீடு செய்துள்ளார். ஆனால் முழு தொகையையும் வாடிக்கையாளருக்கு வழங்காமல் அவர்கள் கேட்ட 50,000 மட்டும் கொடுத்துவிட்டு மீதி தொகையை அவர் ஆட்டையை போட்டதாக கூறப்படுகிறது. இதுபோல ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்களின் நகை கடனில் இருந்து கோடிக்கணக்கில் பணம் சுருட்டப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக நகை மதிப்பீட்டாளர் சாமிநாதன் தலைமறைவாகியுள்ளார். அதனால் தற்போது தற்காலிகமாக வேறு ஒரு நகை மதிப்பீட்டாளர் பணி நியமனம் செய்யப்பட்டதாகவும் அப்போது நகையை மீட்க வந்த வாடிக்கையாளரிடம் அவர்கள் பெற்ற கடன் தொகையை விட அதிக தொகை கணக்கில் காட்டியதாக அவர் கூறிய போதுதான் இந்த விவகாரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவியதால் ஒவ்வொரு நாளும் 100க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் தங்களது கடன் அட்டையுடன் வங்கிக்கு படையெடுத்து வருகின்றனர். நகை அட்டையினை காண்பித்து எவ்வளவு தொகைக்கு நகை வைக்கப்பட்டுள்ளது என்றும் சரிபார்த்து வருகின்றனர். அவர்களில் பலருக்கு நகை கடன் தொகையும் ஆவணங்களில் உள்ள தொகையும் ஒத்துப்போகாமல் கூடுதல் கடன் பெற்றிருப்பதாக காட்டியதால் அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர். தனியார் வங்கி நிதி நிறுவனங்களில் கடன் பெற்றால் ஏமாற்றி விடுவார்கள் என்ற அச்சத்தில் வங்கிக்கு வந்தால் இங்கேயும் தங்களை ஏமாற்றி விட்டார்களே என்று பாதிக்கப்பட்டவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். சம்பந்தப்பட்ட வங்கி நிர்வாகத்தின் மீது உரிய விசாரணை நடத்தி தங்கள் நகையின் மீது கூடுதலாக வைக்கப்பட்டுள்ள தொகையை வட்டியுடன் பெற்று கடனை நேர் செய்து தங்களது நகையை மீண்டும் ஒப்படைக்க வேண்டுகோள் விடுத்துள்ளனர். 90,000 வச்சுது 2 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காப்ல, 2 லட்சம் ரூபாய்க்கு போட்டிருக்காப்ல ரசீதி. அங்கே பேங்கில் கணக்கில் காட்டுது. இங்கே வச்சது 90,000 ரசீதி கொடுத்துருக்காப்புல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னா ஆசாரி பேங்க்காரங்க தான் காரணம். நாங்களாம் பொறுப்பே கிடையாது. வச்சது 75 ரூபாய்க்கு வச்சேன். இப்போ நகை போட்டிருக்கிறது மேலே 1 லட்ச ரூபா எக்ஸ்ட்ராவாக போட்டுருக்காங்களா. வச்சது 75,000க்கு தான் வச்சது. ஆனால் மேலே 1 லட்ச ரூபா சேர்த்து வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த நகை மூக்கலாமா என்னென்னு விவரம் கேட்குறப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சால் தான் நகை மூக்க முடியும். இப்போக்கி நீங்கள் நகை மூக்க முடியாது, நகைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகை வைக்கிறாங்கன்னா அவர்கிட்ட ஃபர்ஸ்ட்டில் நகையை கொண்டு காட்டணும். இது எவ்வளோக்கு வைக்கலாம் என்னங்கிற தரத்தை மேனேஜர் தான் சொல்லணும். சொன்ன பிறகு ஆசிரியர் எழுதுறதோட அவருக்கு சரி எழுதிட்டாருன்னா திரும்ப மேனேஜருக்கு ஒரு சீட்டு, எங்களுக்கு ஒரு சீட்டு, மேனேஜர் எல்லாத்தையும் கையெழுத்து போடணும். அவரெல்லாம் இப்போ இதெல்லாம் கையெழுத்து போடல, அதெல்லாம் தப்பிச்சுக்கிட்டாரு. ஆசிரியர் மட்டும்தான் அதில் கையெழுத்து போட்டிருக்காரு. இது யார் இது நிர்வாக பொறுப்பாகிறதுன்னு தெரியல. பொதுமக்கள் ரொம்ப அவசரப்படுறாங்க. மேலும் இந்த மோசடியில் வங்கி நகை மேலாளர் மட்டுமே சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அல்லது வங்கியில் பணியாற்றும் மேலும் பலருக்கு தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்தும் தீவிர விசாரணை நடத்த வலியுறுத்தி உள்ளனர். கேட்டனா பேங்குக்கு வந்தோம்னா அவர் 1 வாரம் லீவு போட்டிருக்காரு. அவர் லீவு முடிஞ்சு தான் வருவார், நீங்கள் அப்போ கேட்டுங்க அப்படின்னு இவங்க சொல்லிவிடுவாங்க. திருப்பி வந்தோன்னா இன்னும் 4 நாள் கழிச்சு வாமாம்பாரு. அதுமாரி 4 நாள் கழிச்சு வந்தோன்னா என்னம்மா அர்ஜென்ட்டுங்க அப்புறமா இவ்வளோ இருக்குது, என்னம்மா நம்ப மாட்டேங்கிற 3 பேர் இருக்கையில் இன்னும் நீ அலையிற அப்படின்னு என்னை நியாய துரத்துற மாதிரி துரத்திக்கிட்டாரு. எனக்கு இந்த கவர்மெண்ட்டில் தான் எனக்கு முடிவு பண்ணணும். என்ன இப்போ 12 பவுனோட மதிப்பு 5 லட்சம்னா வீட்டில் இருந்து 1 லட்சம் தான் வாங்கிட்டு போகிறாங்க. 1 லட்சம் தேவைன்னு வாங்கிட்டு போகிறாங்க. மீதி 4 லட்ச ரூபாய்க்கு அவங்க போட்டு அவங்க தனியாக எடுத்துக்கிட்டு அவங்க சீட்டு ரெசிப்ட் கேட்டாலும் ரெசிப்ட்டும் தரல, புக்கையும் வாங்கி வச்சுக்கிட்டு கூட்டமாக இருக்குது, நீங்கள் அப்புறம் வாங்கன்னு சொல்லி இப்போ ரீசெண்டாக மோசடியாக போயிட்டுருக்குங்க. 20 நகை வச்ச சீட்டு எதுவுமே உங்கள் தரல, இவங்ககிட்ட தான் இருக்குது.
இதை என்னன்னு பார்த்து நீங்கள் தான் எங்களுக்கு நிதி ஒதுக்கி என்னன்னு பார்த்துட்டு பிரச்சனை தீர்வுக்கு கொண்டு வரணும். இது குறித்து எமது செய்தியாளர் வங்கி நிர்வாகத்திடம் விசாரிக்க சென்றபோது உள்ளே அனுமதிக்க மறுத்த வங்கியின் பாதுகாப்பு அலுவலர் வங்கியின் மேலாளரும் நகை மதிப்பீட்டாளரும் விடுமுறையில் உள்ளனர் என்றும் உதவி மேலாளரை வெளியே வரச் சொல்வதாக தெரிவித்தார். வெளியில் வந்த பெண் அதிகாரி ஒருவர் இது குறித்து நாங்கள் எதுவும் தெரிவிக்க இயலாது என்றும் துறை ரீதியான விசாரணை நடைபெற்று வருவதாக கூறினார். வங்கியில் நகை மதிப்பீட்டாளர் வாடிக்கையாளர்களின் நகை கடன் மீது கோடிக்கணக்கில் மோசடி செய்திருப்பது பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.